வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணுற இந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியில் அழகாக ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறது. நிறைய பேருக்கு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாருக்கும் லஞ்சு சாம்பாருக்கும் அந்த சின்ன ஒரு கிராஷ் ஆகும். அது என்ன வித்தியாசம் சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் சாம்பார் பண்ணும்போது இதுக்கு தனியாக பவுடர் மசாலா பண்ணியிருக்கேன். அந்த பவுடர் மசாலா நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். வீட்டில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா கண்டிப்பாக இது ஹோட்டலில் பண்ணுற மெத்தடில் இருக்குது, வீட்டில் இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த டிஃபன் சாம்பார் இதோட இட்லி இல்லை பொங்கல் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிஃபன் சாம்பாரோட பொங்கல் கொடுத்துருக்கேன், வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபியோட டிடி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன தான் ஒரு ரெசிபி பண்ணாலும் அந்த பெருங்காயம் கண்டிப்பாக சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் டிடி பெருங்காயம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வேக வச்ச துவரம்பருப்பு 150 கிராம், மசாலாக்கு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 15 நம்பர், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் 150 கிராம், பெரிய வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 2, புளி 1 லெமன் சைஸ், டிடி பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப் டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அதாவது 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சொல்லியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இந்த பருப்பு நல்லா வேகணும், அதனால் 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணுறேங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போதும், அதிகமாக நல்லெண்ணெய் வேண்டாம் இந்த பவுடர் மசாலாக்கு. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, அதுக்கு பிறகு முழு தனியா, சீரகம் 3/4 டீஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/2 டீஸ்பூன் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி வெந்தயம் 1/4 டீஸ்பூனில் சும்மா ஒரு 10 நம்பர் இங்கேயும், அதுக்கப்புறம் தாளிப்புலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெந்தயம் போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் 10 நம்பர் இந்த இடத்துல போடலாம், அப்படின்னா 10லேருந்து 12 நம்பர் போடுங்க. அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த டைமில் முழு மிளகு ஒரு 8லேருந்து 10 நம்பர் போதும், அதிகமான முழு மிளகு வேண்டாம். அப்படி முழு மிளகு அதிகமாக போனால் உங்களுக்கு டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 8லேருந்து 10 நம்பர் போட்ட பிறகு இதை அப்படியே வதக்க ஆரம்பிங்க. நீங்கள் இந்த எண்ணெயில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க என்ன ஆகிட்டேன்னா அந்த எண்ணெய் இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் பண்ண சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்களா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அதே டைமில் இந்த காஞ்ச மிளகாய் நல்லா உடையிற அளவுக்கு கரெக்டாக வறுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது, அந்த எண்ணெயே இருக்காது, உள்ளங்கையில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணும் உங்களோட மசாலா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த பவுடர் மாவு மிஷினில் கொடுத்து எப்படி மாவு அரைப்பீங்களோ அதே பக்குவத்தில் கரெக்டாக பவுடர் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். மிக்சிலேயே அரைச்சலாம். நீங்கள் வீட்டில் பண்ணுறது அதிகமான குவான்டிட்டியில் கொஞ்சம் குவான்டிட்டி தான். ஒரு 2 வாட்டி சாம்பார் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த தோரம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோரம் பருப்பு வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டோன்னா, அந்த பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கொடுக்கும். அதே டைமில் அந்த டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். சில பேர் பருப்பு வேகாமல் அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன கேட்டோன்னா, அந்த சாம்பார் குக் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி மேலே இருக்கும், கீழே பருப்பு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டோன்னா, அந்த பருப்பு நல்லா மசையாமல் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் நல்ல பருப்பை வேக வச்சு மசிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். மஞ்சட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடணும், அதிகமான வெந்தயம் வேண்டாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், அதே மாதிரி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுனா பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி. நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் போட்டால் மட்டுமே போதும். சில பேர் கத்திரிக்காய் போட்டால் பிடிக்கும், அதனால கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் கரெக்டாக ஒரு 20% அளவுக்கு வதங்கிருக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகி வர டைமில் வெங்காயம் முழுசாக தெரியும். சில பேர் வெங்காயம் நல்லா வதக்கிடுவாங்க, அது தொக்கு கான்செப்டில் போயிடும். அப்படி இருந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு அந்த தக்காளியும் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே டைமில் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். சில பேர் இந்த மசாலா போட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னா, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதே டைமில் நம்ம ரெடி பண்ண அந்த பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா 3 டீஸ்பூன் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ இந்த பவுடர் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். மசாலாவை தொக்கு மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா வெந்திருக்கு. அதே டைமில் மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கேன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு புளி தண்ணி. இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். நான் சொல்கிற மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதே டைமில் பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கா. இதுக்கு பிறகு வேக வச்ச அந்த தோரம் பருப்பு இதில் ஊற்றுறோம். இந்த வேக வச்ச தோரம் பருப்பு ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு மசாலா போட்ட உடனே கொதிக்க விடணும். அதுக்கு பிறகு புளி தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு பருப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாம்பார் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்காது. அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் தெரியாது. உங்களுக்கு ஏதோ ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால தான் பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாது சொல்லுவாங்க. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா அந்த பருப்பு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ண அந்த சாம்பார் பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே 3 டீஸ்பூன், மொத்தம் 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
இந்த மீதி உள்ள பவுடர் மசாலாவை நீங்கள் எப்படி பேக் பண்ணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டான ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர் மசாலா வாசனை அப்படியே இருக்கும். அடுத்தது டிடி பெருங்காயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த பெருங்காயம் எடுத்த உடனே போட்டுருவாங்க. ஆனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்களேன், சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நெய்யும் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாரில் காரம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் அந்த இட்லி சாம்பாரும் சாப்பிட்றதுக்கும் இல்லை பொங்கல் சாம்பார் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் காரம் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டுமே ஒத்து வராது. அதனால தான் எப்பவுமே இந்த மாதிரி டிஃபன் சாம்பாரில் கொஞ்சம் வெல்லம் போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த சாம்பார் ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் டிஃபன் சாம்பார் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெண்பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 300 கிராம், பாசிப்பருப்பு 120 150 கிராம், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெய் 8 9 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொங்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சரிசி பாசிப்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்கும்போது குவாலிட்டியான பச்சரிசி பார்த்து வாங்க, அதாவது நல்ல குவாலிட்டியான பச்சரிசியை பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறது அரிசியை உடச்சரிசியும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி முழு அரிசியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக குக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் போடுவாங்க ஹோட்டல்லாம், நானே பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாசி பருப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நல்ல ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா 300 கிராம் அரிசிக்கு 150 கிராம், அதாவது 100 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இல்லை நாங்கள் எப்போவுமே பாசிப்பருப்பு கம்மியாக போட்டு தான் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் 100 கிராமுக்கு 40 கிராம் அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பச்சை அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து டேரெக்டாக குக்கரில் போடுறோம். குக்கரில் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுருக்கணும். உப்பு கம்மியாக போட்டோன்னா லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாசிப்பருப்பும் இந்த பச்சை அரிசியும் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு அரிசியும் பருப்புக்கும் கரெக்டாக 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு பிறகு இந்த குக்கரோட மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி உதிரி உதிரியாக மேலே இருக்கும், ஆனால் கீழே நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா அந்த மாய்ஸ்டர், அதாவது நல்ல ஒரு கெட்டியான ஒரு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பச்சை கருவேப்பிலை அந்த சூடோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பச்சை கருவேப்பிலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேனில் நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் சூடான பிறகு இந்த இடத்துல தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நெய் சூடான பிறகு சீரகம் மிளகு போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். சில பேர் சூடு இல்லாமல் அப்படியே மிளகும் சீரகம் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு டப்பு டப்புன்னு வெடிச்சு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம முந்திரி பருப்பு போடணும். அதுக்கு பிறகு இஞ்சி. இந்த பொங்கலுக்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஞ்சி கொஞ்சமாக போட்டிருப்பாங்க, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடலாம். நான் சொன்ன குவான்டிட்டியில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பருப்பும் பச்சை அரிசியும் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்ட பிறகு இந்த தாளிப்பை அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க.
அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினா அந்த தாளிப்பு என்ன ஆகிட்டுங்க, அந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்களே, கோயிலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னா அந்த தாளிப்பு கரெக்டாக போட்டு நீங்கள் தம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு சரணா பவனில் போனாலோ இல்லை வசந்த பவனில் போனாலோ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது. பர்டிகுலராக இந்த ரெசிபிக்கு ரெடி பண்ண அந்த பவுடர் எவ்வளோ போடணும், அதே டைமில் அந்த வெல்லம் எவ்வளோ போடணும், வெல்லம் எதுக்காக போட்டிருக்குன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் எல்லாமே இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அந்த வெண்பொங்கலோட டெக்ஸ்சர் ப்ராப்பராக அந்த அரிசிக்கும் பாசிப்பருப்புக்கும் எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர்.